கருத்து உண்டு. அல்லேலூயா. மனவாட்டினா இந்த உலகத்தால நம்ம கரைபடக்கூடாது. தன்னுடைய மனவாளனுக்காக காத்திருக்கிற ஒரு பரிசுத்தவாட்டியாக, தன்னுடைய கற்பை காத்து கொண்டிருக்கிற ஒரு மனவாளனுக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு மனவாட்டி, இந்த உலகத்தினால, பாவத்தினால, பிசாசினால கரைபடாத ஒருவர் தான் மனவாட்டி. அல்லேலூயா. அதுதான் அடையாளம், அதுதான் அடையாளம். நமக்கு அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நீங்க அதை சரியா புரிந்து கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள் செய்திக்காக கடந்து செல்வோம். இந்த நாள் ஆக்சுவலி என்னன்னா, போன வாரமே அந்த மெசேஜ் முடிக்கலாம். போன வாரம் என்ன மெசேஜ்? போன வாரம் என்ன மெசேஜ்? கவனிங்க. விதைக்கிறவர்களுக்கு, விதைக்கிறவர்களுக்கு ஒருவன் கிளம்புறான், விதை போட்டான். சிலது எங்க விழுந்துச்சு? எங்க இருந்துச்சு? அது கடைசியில வழி அருகே. அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? இந்த வசனம் விதைக்கப்படும் போது நீங்க வழி அருகே உட்கார்ந்து கேட்கிற மாதிரி கேட்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். அப்படின்னா சிலவங்க உள்ளேயும் இருக்க மாட்டாங்க, சிலவங்க வெளியும் இருக்க மாட்டாங்க. ஆமென். அதனாலதான் இயேசு சொல்றாங்க, இவருடைய வாய் என்னை துதிக்கிறார், அவருடைய இருதயமோ என்னை விட்டு தூரமாக இருக்கிறது. நாங்கள் இங்க சொல்லுகிற வார்த்தைகளை நீங்க வழியை கேட்டும் கேட்காத மாதிரி, விழுந்து விழுகாத மாதிரி. அப்படி விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பிசாசு கரெக்டா இருக்கும். நீங்க அறவரையா கேட்கிறவங்களா இருந்தா அதை பிடிக்கிட்டு போயிடுவோம். உங்ககிட்ட இருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏச பகைப்படுங்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருவார். நான் சொன்னேன் இல்லையா, உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவர்களுக்கு உள்ளதை எடுத்துக்கொள்ளப்படும். நீங்க கவனிங்க, ஒரு வார்த்தை இயேசுப்பா நமக்கு நேரா பேசுகிறாருன்னா, இந்த சபையை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறதுக்காக பேசுகிறார். எங்க பெருமைக்காக சொல்ல ஒரு எனக்கு நான் பைபிள் காலேஜில் படிக்கல. ஆனா ஒரு செய்திக்காக குறைந்தது 4 மணி நேரம் 5 மணி நேரம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும், ஒரு நேரம் உபவாசம் இருக்கணும். அப்படி எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கிற வார்த்தை ஈஸியா பிசாசு எடுத்துட்டு போயிடக்கூடாது. ஈஸியா, அதாவது முள்ளுகள் நெருங்கி, இந்த உலக கவலைகள் நம்மை நெருங்கி போடக்கூடாது. அது நல்ல நேரத்தில் விழுகணும். அதனுடைய சாராம்சம் என்னன்னு கவனிங்க. எதற்காக நான் அந்த மெசேஜுடைய கடைசி வரைக்கும் கவனிங்க. சில நேர தாமதனால நான் ஓடி ஓடி சீக்கிரமா முடிச்சிடறேன். ஆனா நீங்க தியானிங்க, இது எதுக்காக? அந்த வார்த்தை நம்மளை நடத்தட்டும், அந்த வார்த்தை நம்மளை பரிசுத்தமாக்கட்டும், அந்த வார்த்தை நம்மை உருவாக்கட்டும். நீங்க குழந்தைகளா இருக்காதீங்க கடைசி வரைக்கும். வெறும் இந்த சின்ன பால் குடிக்கிற குழந்தை மாதிரி அந்த மாதிரி ஒரு மெசேஜவே கேட்க கூடாது. அல்லேலூயா. நீங்க உள்ள போகணும், சத்தான ஆகாரத்தை புசிக்கணும், சத்தான ஆகாரத்தை புசிக்கணும். சத்தான ஆகாரம் உடனே கொடுக்க மாட்டாரு. அல்லேலூயா. நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போங்களேன், உங்களுக்கு ஒரு ரத்த குறைவுன்னு வச்சுக்கோங்களேன், தலை சுத்து வருது, ஜுரம் வந்துருது, அப்படி நிறைய காரியம் வருது. நீங்க டாக்டர் கிட்ட போன உடனே அந்த ரத்தம் கூடுகிறதுக்கு உடனே மெடிசின் தர மாட்டாரு. அல்லேலூயா. என்ன தருவாரு? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்கிற நோய் குணமாகிறதுக்கு மெடிசன் தருவார். அல்லேலூயா. நாங்க கூட சின்ன குழந்தைங்கள இந்த பசங்களை எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும்போது இவனுக்கு சத்தே இல்லை, ஆனா லூஸ் மோஷனோ இல்லை வேற என்ன காரியமா இருந்தாலும் டாக்டர் கிட்ட போய் சொன்னா அவர் முதல்ல டானிக் எழுதி கொடுக்க மாட்டாரு. ஃபர்ஸ்ட் நோய்க்கு என்ன எழுதி கொடுப்பாரு? மருந்து. அல்லேலூயா. நாம் குணப்பட வேண்டும் என்பதே தேவ தயவு நம்மை ஏவுகிறதா? அல்லேலூயா. அப்ப குணப்படும்படியா நமக்கு நேரா வருகிற வார்த்தைகளை நம்ம குணப்படணும். அல்லேலூயா. நம்ம குணப்படவே இல்லை, இன்னும் எங்க சத்தான ஆகாரம் உள்ள குடிக்க? ஆமென். அல்லேலூயா. அப்ப நமக்கு நேராக சில வார்த்தைகள் வரும்பொழுது கர்த்தர் நம்ம சபையை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, போன வாரம் என்ன வார்த்தை கேட்டோம்? என்ன வார்த்தை? நம்முடைய ஏசப்பா எல்லாத்தையும் சகிக்கிறவராக இருந்தார். கரெக்டா? இது ஒரு முக்கியமான ஒரு செய்தியும் கூட.
ஒரு வார்த்தை கூட ஒரு நல்ல நம்முடைய ஒரு மேலான அனுபவம் கூட. இது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான அனுபவம். நம்முடைய ஏசப்பாவை என்ன பண்ணணுமா சொல்லுங்க, கவனித்து பார்க்கணும். ஆமென். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய நீங்க எத்தனை பேர் பரம அழைப்புக்கு பங்குள்ளவங்களா இருக்கீங்க? அருமையான பிரதர் சொன்னாங்க, அழைக்கப்படுகிற அத்தனை பேரும் போடுறது இல்லைங்க. நீங்க ஒண்ணு கவனிச்சு கொள்ளுங்க, நாங்க பரம அழைப்புக்கு நாங்க பங்குள்ளவர்கள் சொல்ல போக முடியாது. அல்லேலூயா. ஒரு இன்டர்வியூ அப்படின்னா 1000 பேர் அழைக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஆமென். அப்படித்தானே? அவங்களுக்கு பேர் தான் அழைக்கப்படுகிறவர்கள். அல்லேலூயா. அதான் வேதத்திலேயே சொல்லி இருக்கிறது, அழைக்கப்படுகிறவர்கள் அநேகர். ஆமென். ஆனால் தெரிந்து கொள்ளப்படுகிறவர்களோ ஒரு சிலர். ஆமென். நீங்க அழைக்கப்பட்டு நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம். என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? அழைக்கப்பட்டு எல்லாருமே பாஸ் ஆகி கர்த்தருடைய பரலோகராஜ்யத்தை சுதந்திரிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தமும் நிலைத்திருப்பவரே ரட்சிக்கப்படுவார். அப்ப சபையில சில வார்த்தைகள் தேவன் நமக்கு நேராக பேசும் பொழுது அதை கவனித்து அதற்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பணவர வார்த்தை என்றால், தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்க. அவர் பெரியவராய் இருந்தாலும் அவர் அவமானத்தை சகிக்கிறவராயிருந்தார். அல்லேலூயா. சிலுவையை சகிக்கிறவராயிருந்தார். ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு சிலுவை உண்டு. ஆமென். இயேசு சொல்றார், என்னை பின்பற்றி வர விரும்பினால் சொல்லுங்க, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். அல்லேலூயா. அப்ப சிலுவையை நம்ம சகிக்கிறவர்களாக இருக்கணும். அவமானத்தை நம்ம சகிக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உபத்திரவத்தை சகிக்கிறவர்களாக இருக்கணும். பாடுகளை சகிக்கிறவர்களாக இருக்கணும். ஏன் இந்த 7 பெரியவரை உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா, அவர் எவ்வளவு பெரியவராக இருந்தும் அவர் எல்லாவற்றையும் சகிக்கிறவராக இருந்தார். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்க. நம்மளால ஒரு சின்ன வார்த்தைகளை கூட நம்ம சகிக்க முடியலைங்க. சின்ன அவமானத்தை கூட சகிக்க முடியலைங்க. சின்ன ஒரு கேளையை கூட நம்மளால சகிக்க முடியலைங்க. வானத்தில் உயர்ந்த, இந்த பூமியிலே உயர்ந்தவர், உலகத்திலேயே உயர்ந்தவர், சாலமோனுக்கு பெரியவர், யோனாவுக்கு பெரியவர், ஆபிரகாமுக்கு பெரியவர், அவமானத்தை சகித்தார். ஞானி. அல்லேலூயா. அந்த சிலுவையில இருந்தும் அந்த போர் செய்வதற்கு தப்பிக்க ஒரே ஒரு வார்த்தை போதும். ஆமென். அவர் சகிக்கிறவராக இருந்தார். அல்லேலூயா. அந்த சகிப்பு தன்மை நமக்கு வேணும். அதனாலதான் 2 பேதுரு ஒரு வாட்டி வாசிக்கிறேன். 1 பேதுரு 2வது அதிகாரம் முடிச்சு அதை அப்படியே தொடர்றேன். 1 பேதுரு 2வது அதிகாரம் 2வது அதிகாரம் 21, 22, 23. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். இதற்காகவே நீங்க அழைக்கப்பட்டீர்கள். எதற்காக? கீழே படிங்க. தன்னை ஒப்பு கொடுத்தார். வாசிங்க தமிழ்ல. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுகள் பட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். கவனிங்க. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய நீங்க இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து 3ஆம் நாளிலே
பரலோகத்துக்கு உயிரோடு எழுந்து போனாரோ நீங்க அவரை கவனித்தீங்கன்னா பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகி நீங்க அவருடைய அடிச்சுவடுகளிலே நடந்து போகும் பொழுது நீங்க எங்க போயிடலாம்? அவரை போல. ஆமென். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி தேவனிடத்துல போகலாம். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளிலே நடக்கும்படி சொல்லி இருக்குன்னா அவர் எந்த அடிச்சுவடுகளிலே நடக்கும்படியாய் சொன்னார்? அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனையும் காணப்படவில்லை. அவர் வையப்படும் பொழுது திரும்ப வையாமலும், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் தம்மை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. தங்களை திட்டுனவங்களை அவர் திரும்ப திட்டலங்க. தங்களை பாடுபடுத்துறவர்களை அவர் பயமுறுத்தல. ஏன்னா அவர் பெரிய தேவன். அல்லேலூயா. அவர் பயமுறுத்தல. தன்னை ஒப்பு கொடுத்தார். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய கிருபை வரங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆமென். அப்ப இதுல என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்? எதை கவனிக்கணும்? நாமளும் அப்படி சகிக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சகிப்புத்தன்மை நமக்கு வேணும். யார் என்ன சொன்னாலும் எதற்காக நான் சகிச்சுக்கிறேன்? பாருங்க, பிசாசு நம்ம பாவப்படுத்த நம்மளை சுத்திக்கிட்டே இருப்பான். உங்களை பாவத்துக்குள்ள ஆக்க முடியாது. உங்களை சுத்திக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. உங்க ஓனர் எஜமானரை தூண்டி விடுவான், உலகத்தாரை தூண்டி விடுவான், வர்ற வண்டியை தூண்டி விடுவான். ஆனா எல்லாத்துலயும் நமக்கு சகிப்பு தன்மை. அல்லேலூயா. 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 இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இது நம்ம பழகணும். இந்த காரியங்கள் நம்ம பழகணும். அல்லேலூயா. நீங்க பழகுறீங்களோ இல்லையோ, இந்த வசனத்தை கர்த்தர் என்னைக்கு எனக்கு கொடுத்தாரோ அன்னையிலிருந்து சகிப்புத்தன்மையை தாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் என்ன கேவலப்படுத்துறாங்க? என்ன பண்ணலாம் நான் சகித்து போகலாம். நீ அவ்வளவு பெரியவரை அவரை விடவா? அல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம்னா, ஒரு ஆள் நம்மளை பேசிட்டாங்கன்னா நம்மளால தாங்க முடியாது. கர்த்தரை விடவா? அல்லேலூயா. அந்த சகிப்புத்தன்மை நமக்கு வேணும். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு காரியம் பாருங்க, இதோட முடிச்சு நான் நினைச்சேன். அதாவது இந்த வாரம் வேற ஒரு மெசேஜ் ஆரம்பம் வைத்துக் கொண்டது. வெள்ளிக்கிழமை திடீர்னு ஏசப்பா இன்னொரு வேற காரியத்தையும் பேசுவாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா பரிந்து பேசுவது. அல்லேலூயா. ஆமென். இது ரெண்டும் முக்கியம். ஏன் அப்படின்னா இயேசுவினுடைய சரீரம் சகித்தது. அல்லேலூயா. இயேசுவினுடைய ரத்தம் இன்னைக்கு வரைக்கும் பரிந்து பேசிக்கிட்டே இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு வரைக்கும் அந்த ரத்தம் பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறது. நீங்க பாவ மன்னிப்புக்காக தேவனிடத்துல வரும் பொழுது இந்த ரத்தம் பரிந்து பேசும். இந்த பாவத்துக்காக நான் சிலுவையில் அறையப்பட்டேன். ஒரு ஆத்மாவுக்கு நீங்க சுவிசேஷம் சொல்லி மனம் திரும்பும் பொழுது அந்த ஆத்மாவை குறித்து இந்த ரத்தம் பரிந்து பேசும். இந்த ஆத்மாவுக்காக நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த பரிந்து பேசுகிற ஒரு குணம் நமக்கு உண்டா? அல்லேலூயா. அதனாலதான் நம்ம ஒவ்வொரு கம்யூனியனையும் சொல்றோம், இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் எதை செய்ததோ அதையே நாங்கள் செய்வோம். அவர் சரீரம் சகித்தது, பாடுகளை சகித்தது, அவமானத்தை சகித்தது, கன்னத்தில் அறைந்தவர்களை சகித்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல அவருடைய ரத்தம் எதை செய்ததோ அதையே நாங்கள் செய்வோம். அல்லேலூயா. இந்த பரிந்து பேசுதல் ரத்தத்துக்குரியது. ஆமென்.
சகிப்பு தன்மை சரீரத்துக்கு மாம்சத்துக்கு. அல்லேலூயா. இந்த ரெண்டும் நம்ம உட்கொள்ள 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 இந்த ரெண்டு காரியமும் நம்ம கிட்ட அப்படியே பெருகி கொண்டே இருக்கும், பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதான் நீங்க ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இந்த ரெண்டு காரியமும் நிச்சயமாய் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில வேண்டும். ஆமென். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு பரிந்து பேசுகிற ஒரு 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆமென். எபிரேயர்